நேயர்களே, சுவிட்சர்லாந்துல அமெரிக்காவும் ஈரானும் have concluded a day of the high level talks in Switzerland அப்படிங்கிற செய்தியோடு மீடியேட்டட் பை பாகிஸ்தான் அண்ட் கத்தார். குறிப்பாக உங்களுக்கு அதுல புரிய வேண்டும் என்றால், ஹெர்முஸ் வளைகுடாவை கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா அதை மறுத்திருக்கிறது, அப்படியெல்லாம் செய்யப்படவில்லை என்று. இந்த நிலையில் ஈரானுடைய சார்பில் ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கு அலி பக்ரி, அதே போன்று அலி பக்ரி என்கிற மிக முக்கியமானவர், அப்பாஸ் அராக்சி, பக்கர் கலீபாப், அதே போன்று மத்திய வங்கியினுடைய ஆளுநர், எண்ணெய் வயல்கள் துறை சார்ந்த அப்துல்லா நசர் பூட்டோ, இப்படி எல்லோரும் முக்கியமான இன்டெலிஜென்ஸ் ஒரு அந்த விங்ஸ்ல இருந்து பலரும் போயிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் ஈரானும் இந்த நிலைகளை கன்க்ளூடட் டே ஆஃப் த ஹை லெவல் டாக்ஸ் இன் சுவிட்சர்லாந்து. அதே போன்ற அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடி ஒரு மிரட்டலை பைத்தியக்காரத்தனமாக விடுத்திருக்கிறார். அந்த மிரட்டலில் ஈரான் very hard again over its support for Lebanon Hezbollah. இந்த விவகாரத்தில் அவர்கள் ஆதரவு இருந்தால் கடும் தாக்குதலை சந்திக்க வேண்டும் என்று உளறலை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலை பொறுத்தவரை இன்று காலை வெளியான தகவலில், நாங்கள் cannot never can't have, ஒருபோதும் அவர்களிடத்தில் அணு ஆயுதம், அணு உலைகளை ஆரம்பிக்கக்கூடிய அணுகுண்டுகளை தயாரிக்கும் நிலையை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாஹு. ஆனால் மசூத் பெசஸ்கியான் எழுதி தருகிறோம், நாங்கள் அணுகுண்டுகளை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று எழுதி தருகிறோம். ஆனால் இந்த என்ட்ரி செய்யப்பட்ட இந்த 453 கிலோகிராம் ஒருபோதும் உங்களுக்கு தரப்படாது. ஆனால் நாங்கள் எழுதி தருகிறோம், நாங்கள் அணுகுண்டுகளை தயாரிப்பது எங்கள் நோக்கமும் அல்ல, அணுகுண்டுகளை மூலம் உலகத்திற்கு மிரட்டுவது எங்கள் நோக்கமும் அல்ல. ஆனால் எந்த நிலையிலும் என்ட்ரி செய்யப்பட்ட இந்த அதாவது யுரேனியத்தை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம். இதில் அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னென்றால், உங்களுக்கு நாங்கள் பணிய போவதில்லை, உங்களுக்கு நாங்கள் அடங்க போவதில்லை. ஆனால் எங்களுடைய தலைவர், எங்களுடைய செய்தலி காமினி அவர்கள் இறந்து போவதற்கு முன்பு கொடுத்த ஃபத்வா என்பது இஸ்லாம் அடிப்படையில் பொதுமக்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது, கொலை செய்வதற்கான ஆயுதங்களை தயாரிக்க கூடாது என 2008 ஒரு ஃபத்வா கொடுத்தார். அதை நாங்கள் நியமிப்பதுதான் எங்களுக்கு வேலை. அந்த அடிப்படையில் நாங்கள் செய்ய போவதில்லை. இது அவர் சொல்லியிருக்கார். பாயிண்ட் நம்பர் 1. இப்ப இதை கொண்டு அமெரிக்கா, இஸ்ரேல் புகழாரம் சூட்டிக் கொள்கிறார்கள். இஸ்ரேல் கூட நாங்கள் கேன் நாட் ஹேவ், இருப்பதற்கு, அவர்கள் வைத்திருப்பதற்கு ஒருபோதும் முடியாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவர்களே சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையில அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய தேர்தல் நெருங்கி வருகிறது. அதே சிக்கலில் அக்டோபரில் இஸ்ரேலிலும் தேர்தல் வருகிறது. இஸ்ரேல்ல 100% அந்த ஜெயிக்க போறது கிடையாது, அதுல தெரிஞ்சதுதான். இன்றைக்கு காலை கிடைத்த தகவலில் 92% பேர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு, அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பேசுவதை தவிர்த்து ஈரான் வெற்றி பெற்று விட்டதாக தகவல் சொல்றாங்க. நியர் அபவுட் 92% இஸ்ரேலியர்கள் ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். 60% மேலானவர்கள் பெஞ்சமினுக்கு எதிராக இருக்கிறார்கள். நேற்று பிபிசியில் வெளியிடப்பட்ட சாமானியர்களின் குரல்களை நாம் பார்க்கின்ற போது ஈரானுடைய வெற்றி உறுதியான வெற்றி என்று யூதர்கள் சொல்கிறார்கள். அரசாங்கங்கள் தப்பு சொல்கலாம். ஆக ஈரானுடைய இந்த வலிமையான ஆயுதங்களின் மூலம்
ஈரானுக்கு இந்த போரினை முடிகிற போது ஒரு கால் இது அமெரிக்காவுக்கு நல்ல செய்தியாகவும் அமையும். ஈரானுக்கு நல்ல செய்தி என்பதில் எந்த தவறும் இல்லை. ஈரானுக்கு பெரும் பெரும் புகழ் கிடைத்திருக்கிறது. சர்வதேச அளவில் ஒரு பெரிய நாட்டாமையாக மாறியிருக்கிறார்கள். பிராந்திய வல்லரசாகவும் மாறியிருக்கிறார்கள். சர்வதேச அளவில் அவர்கள் ஒரு பெரும் இராணுவ சக்தி மட்டுமல்ல, குறைந்த விலையில் மலிவான தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்துவது எப்படி என்கின்ற ஒரு புத்தகம் ஈரானின் சார்பில் போட்டாலே அதிலே பல பில்லியன்கள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அப்படி அணு ஆயுதங்கள் அவர்களுடைய பலிஸ்டிக் ஏவுகணைகள், அவர்களுடைய ட்ரோன் சிஸ்டங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஃபார்மேட். இங்க மட்டும் இல்ல, உக்ரைன் போரிலும் ஷாஹின் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இன்று காலை பேசிய நயீம் கசம் லெபனானிலிருந்து பேசும்போது ஈரான் சொல்லுகிறது அவர்கள் இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். லெபனானில் ஒரு பஃபர் ஜோனை லிட்டானியன்ஸ் ரிவர் சவுத் ரீஜன்ல ஆரம்பித்து வைத்திருப்பதை அவர்கள் வெளியேறிவிட வேண்டும். காரணம், பொதுமக்களை கொலை செய்து கொண்டிருக்கும் இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்து ஃபைபர் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய தாக்குதலின் மூலம் ஏராளமானவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஏராளமானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். யார்? அந்த லிட்டானியன் ரிவர்ல நின்று கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலின் மூலம் குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லாவுடைய சுரங்க பாதைகளை கண்டுபிடித்து அழித்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இது ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுத களஞ்சியத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம், அல்லது அவர்கள் வேற எங்காவது வைத்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதாவது இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் இருக்கும் சுரங்கத்தை அவர்கள் கண்டுபிடித்திருப்பதாகவும் கூட தகவல்கள், செய்திகள் ஊர்ஜிதமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய ஃபைபர் அட்டாக் என்கின்ற புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மிக மிக கடும் சேதாரத்தை யூத இராணுவம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. இந்த சுவிட்சர்லாந்தினுடைய இந்த போர் முடிவில் என்ன நடக்கும்? ஒரு முழு பிரகடனத்தை வருகின்ற போது இவர்கள் எல்லா இடங்களிலிருந்தும் பஃபர் சோனிலிருந்தும் வெளியேறப்பட வேண்டும். ஆனால் இன்று காலை வந்த செய்தியில் தாங்கள் அப்படி வெளியேறுவதற்காக வாய்ப்புகள் இல்லை, இஃப் எங்கள் நாட்டில் த்ரெட்டன்ஸ் இருக்கும் வரை நாங்கள் வெளியேறப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதை பாகிஸ்தானும் கத்தரும் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு கன்க்ளூடட் அக்ரிமெண்ட் வரும்போது, முடிவான அறிவு வரும்போது என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியும் எழும். லெபனானில் அல் தாஹிரா மலைப்பகுதியில் இஸ்ரேலுடைய இராணுவத்தை குறிவைத்து பெரும் தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். அந்த அல் தாஹிரா மலையில் குறிப்பிடத்தக்கத்திற்கு ஹிஸ்புல்லா படைகள் மிகவும் வலுவான நிலையில், ஹிஸ்புல்லாவை தாக்குவது ஹிஸ்புல்லா மறைந்திருந்து தாக்கலாம், ஆனால் இங்கே அவர்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் சொந்த நாட்டுக்குள்ளே வந்து சிக்கி கொண்டார்கள். மற்ற நாடை போல் இல்லை. அதனால இவர்கள் அனுப்புகிற ஏவுகணைகள் எல்லாம் குறிவைத்து அவர்களால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்து தடுக்க முடியாது, அதற்கான வாய்ப்பில்லை. அதனால இவர்கள் அலி அல் தாஹிர் மலைப்பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பெரும் பின்னடைவையும் மரண கோலத்தையும், தளபதிகளிலிருந்து பலர் இறந்தாலும் 3 பேர் மட்டும் இறந்ததாகும், ஆனால் அதிகபட்சமாக ஏராளமானவர்கள் கடந்த சில நாட்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் வந்திருக்கிறது. லெபனானுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிப்பதை உறுதி செய்த கடந்த சில நாட்களில் பெரும் முன்னேற்றத்தை கண்டுள்ள நிலையில் இத்தகைய ஏற்பாடுகள் பெரும்பாலும் சில சிக்கலான விஷயங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் முழுமையாக நம்புகிறார் டொனால்ட் ட்ரம்பை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நம்புவதற்கு உரித்தான ஆள் இல்லை. அவர் காலை ஒன்று பேசுவார், மாலை ஒன்று பேசுவார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் ஜேடி வான்ஸினுடைய அழுத்தத்திற்கு உட்பட்டு தேர்தல் விவகாரத்தை எல்லாம் முன்னோக்கி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலிடத்திலிருந்து தள்ளி போகிறார்கள். ஒரு காலமும் வரலாற்றில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த அளவிற்கு நீண்ட இடைவெளிகளை பெற்றதல்ல. ஆனால் இப்போதுதான் அவர்கள் இந்த கருத்து வேறுபாடின் மூலம் மிகப்பெரிய அளவிலே பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள்.
இஸ்ரேலர்களின் தாக்குதலில் 4000த்திற்கும் மேற்பட்ட லெபனானிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஹர்மூஸ் நீரிணையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பது நிலையில் தற்போது 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் ஹர்மூஸ் நிலை மூடப்பட்டிருக்கிற நிலையில் 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலிலிருந்து அவர்கள் வெளியேறிய ஆக வேண்டும் என்ற நிலை காணப்படுகின்றது. இன்றைய பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. 92% பேர் இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றிருப்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.